ஹாய் கைஸ், வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை எடுத்து அதில் நல்லா பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பச்சரிசி, துவரம்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு அது கூட இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம் அதெல்லாம் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த வறுத்தெடுத்த வெண்டைக்காவை எடுத்ததுக்கப்புறம் அது கூட கடுகு, கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் அது கூட நல்லா சேர்த்துக்கலாம். உடனே கெட்டியாயிடும். அரிசி போடுறதுனால சீக்கிரம் கெட்டியாயிடும். நமக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். நல்லா பாருங்கள், நான் ரொம்ப தண்ணியாட்ட தான் வைக்கிறேன். அது கொதிக்க கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் நல்லா நான் தயிரை எடுத்து மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தென் ஃபைனலாக பெருங்காயத்தூள் போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். தென் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த தயிரையும் நல்லா ஆட் பண்ணிட்டா நல்லா கெட்டியாகிடும். பார்க்கவே நல்லா எம்மியாக தெரியும். மஞ்சளும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா மோர் குழம்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.